பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமீன். உங்களுடைய பிஸ்னஸ்ல, உங்களுடைய வேலையில ஒரு வாசல் அடைக்கப்பட்ட மாதிரி தெரியுதா? உங்களுடைய ஊழியத்துல இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியல, வாசல் அடைக்கப்பட்டு விட்ட மாதிரி தெரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகும். உங்களுடைய ஊழியம் தடைபடாதபடி தொடர்ந்து நடக்கும். உங்கள் பிஸ்னஸை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் திறக்க முடியாத வாசல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கடினமாக தெரிகிற ஒரு காரியம் அடைக்கப்பட்ட வாசலாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் அதை திறப்பார். திறந்த வாசலை வைக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து வழி உண்டாக்குவார். விசுவாசிங்க, ஆண்டவரால் இதை செய்ய முடியும். எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், என் பிள்ளைக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். இந்த கடன் பிரச்சனை மாற, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற, நீங்கள் முன்னேறி செல்ல ஒரு வழி திறக்கப்படும். திறந்த வாசல் கர்த்தர் உங்களுக்கு முன் வைக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. நிச்சயமா அற்புதங்களை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எனக்கு முன்பாக நீங்க திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் அதை பூட்டுவது இல்லை. நீங்க எனக்காக வாசல்களை திறந்து அற்புதம் செய்து வாசல்களை உண்டாக்கி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.